இன்றைக்கி நம்ம கிச்சனில் புதுவிதமாக ஒரு சட்னி பண்ண போகிறோம். தேங்காய் சட்னி, கார சட்னின்னு தனித்தனியாக அரைக்காமல் எல்லாம் ஒரே சட்னியாக அரைச்சிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு முதல்ல வதக்கிக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாயை வறுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். வதக்குனதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு 8 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி, 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதே போல் 3 ஸ்பூன் தேங்காய் துருவல். பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கணும். தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. சட்னிக்கு மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு இதில் கெட்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்தால் நீங்கள் கெட்டியாகவே வச்சுக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட அதிகமாக கலந்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் ஊற்றிக்கலாம். எப்பயுமே நார்மலாக நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு தான் சட்னி செய்வோம். அது கூட வெங்காயம், தக்காளி, மிளகாயெல்லாம் வதக்கி அரைச்சி செஞ்சோன்னா சட்னி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். இதே போல் சட்னி நீங்களும் இட்லி, தோசைக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.